வணக்கம். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனையான்னு சொல்லி சில பேர் சொல்வார்கள். அது மாதிரி சாவச்சேரிக்கு ஏன் இந்த வீண் பழி? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். வலிகாம இடப்பெயர்வின் போது வடபகுதியிலிருந்து வந்த அனைவரையும் தங்க வைத்து உணவு கொடுத்து வீடு கொடுத்து இளைப்பாறுவதற்கு வாய்ப்பளித்த அந்த மக்களை நோக்கி இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த மக்கள் ஒரு அரசியல் ஞானம் இல்லாத ஒருவரை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர் பாராளுமன்றத்திலே வேடிக்கையாகவும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத அந்த மக்களுக்கு தெரிவு செய்த மக்களுக்கு எந்த விதமான பயனும் அற்ற வகையில் பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் நாகரிகமற்ற வார்த்தைகளையும் பேசிக்கொண்டிருப்பதாகவும் இன்று பலர் காரசாரமான விவாதங்களையும் இது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை தாண்டியும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர ரீதியில் முருகல் நிலைமையையும் ஒரு அசௌகரியத்தையும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு அரசியல் ரீதியான ஒரு அசௌகரியத்தையும் இவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தனி மனிதனோ ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஜனாதிபதியாக கூட இருக்கலாம். அவர் சாதாரணமான ஒரு நிகழ்விலே ஒரு கருத்தை தெரிவித்தால் அதற்கு அங்கே வலு இருக்காது, பெறுமதி இருக்காது, அதை கடந்து போய்விடலாம். ஆனால் ஒரு நாட்டை பிரதிநிதித்துவம் பண்ணுகின்ற ஒரு நாட்டை சர்வதேச நாடுகளுக்கு அங்கீகாரமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சபைதான் பாராளுமன்றம், ஆளுமன்றம். அந்த மன்றத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்திலேயே வைத்து இன்னொரு நாட்டின் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவர் 8% வாக்குகளை பெற்று பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கை நாயகனாக விளங்கக்கூடிய ஒரு தலைவரை பாராளுமன்றத்திலே வைத்து, நாயே உன்னை நான் சுட்டிருப்பேன் அங்கே துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் என்று சொல்கின்ற ஒரு அநாகரிகமான வார்த்தை பிரயோகம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல ஆழம். ஏனென்றால் அது அங்கே இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் ஜனாதிபதியாலும் பாராளுமன்றத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. அந்த கன்சார்ட்டிலே அது பதிவு செய்யப்பட்டால் அது பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறுகிறது. எனவே ஒரு நாட்டின் அரசியல் ரீதியாக இன்னொரு நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தலையிடுகின்ற ஒரு நிலவரம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையேயும் ஒரு பரஸ்பர நட்பை சீர்குலைக்கின்ற ஒரு நிகழ்வாக போய்விட்டது. இங்க உண்மையை சொல்ல போனால் சாவகச்சேரி மக்கள் ஒரு இளம் தலைவரை நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக, அந்த பிரதேச மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, அந்த மக்கள் எதிர்கொள்கின்ற இன்னல்களை, அவர்கள் அன்றாடம் எதிர்பார்க்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கான தீர்வை இவர் தருவார் என்ற ஒரு அங்கலாய்ப்பிலேதான் இவரை தெரிவு செய்தார்கள். உண்மையில் இவரது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட பல இந்த சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக அவர் முன்வைத்த பல குற்றச்சாட்டுக்கள், அவற்றையெல்லாம் நம்பி அந்த மக்கள் இவர் இளம் தலைவராகவும் படித்த ஒரு கல்விமானாகவும் வைத்தியராகவும் இருப்பதால் இந்த மக்களுக்கு ஒரு நல்லவற்றை, இந்த மக்களின் அபிவிருத்திக்காக ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான திட்டங்களை முன்வைப்பார் என்றுதான் இந்த இளம் தலைவரை அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஆனால் அவரது பேச்சும் நடவடிக்கைகளும்
அவர் மேற்கொள்கின்ற அந்த வார்த்தை பிரயோகங்களும் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, இளம் சமுதாயம், வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒருவர் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக, புலம்பெயர்ந்த நாட்டிலே அவர் சென்று சில நாடுகளுக்கு போன இடங்களிலெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல், நீங்கள் எல்லாம் ஆண்கள் தானா, அவர்கள் பணத்தை வாங்கித்தானே நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், அவர்களை கேவலப்படுத்துவது நியாயமா? விடியப்புறம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் 2-3 வேலை செய்துதான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பெண்ணுக்கு துப்பாக்கியை காட்டி நாயை வெளியால போகின்ற உன்னை சுட்டு போடுவேன் என்று சொந்த மக்களையே விரட்டுகின்ற ஒரு மனிதராக இருக்கும்போது, சொந்த இனத்தில் உள்ள மக்களை, ஏற்கனவே அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மனநிலையில் வாழ்கின்றவர்கள், அவர்களை நீங்கள் இவ்வாறு புண்படுத்தலாமா? அது தவறவும் அவர் வார்த்தைகளால் பிரதேசங்களுக்கு இடையிலான மக்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயல்கிறார். மலையக மக்கள், மட்டக்களப்பு மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் என்கின்ற பேதங்கள் இங்கே வேண்டாம். தமிழர்கள், ஒரு மொழியை, ஒரு இனத்தை உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு மக்களை நாங்கள் பிளவுகள் படுத்தி இன்னும் அவர்களை பலவீனப்படுத்தக்கூடாது. இதை இவரை போல, அர்ச்சுனா போல பிள்ளையானவர்களும் இந்த மாதிரி பேசி இருக்கிறார். யாழ்ப்பாணத்தவர்களை பார்த்து பனங்கொட்டி என்றும், இந்த வடக்கு கிழக்கை ஒரு முரண்பாடுகள், என்ன முரண்பாடுகள் இருக்க போகிறது? என்ன முரண்பாடுகள் இருக்க போகிறது? அதனால் என்ன விளைவுகளை நீங்கள் பிரதேச ரீதியாக வார்த்தைகளை பயன்படுத்தி உருவாக்க போகிறீர்கள்? மக்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை உருவாக்கத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அந்த வகையில் கிழக்கிலே ஒரு பிள்ளையான் போல வடக்கிலே அர்ஜுனா அவர்கள் மலையக மக்களையும் வந்தேறு குடிகள் என்றோ கப்பலில் வந்தவர்கள் என்றோ அது கேவலப்படுத்துவது என்பது சாதி பிளவுகள் சொல்லி, நீ அந்த சாதியை சேர்ந்தோம், நான் இந்த சாதியை சேர்ந்தோம், நீ இந்த ஊரிலே போய் கேட்டுப்பாருன்னு பேர். இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை பிரயோகங்களா இருக்குது. ஒரு தமிழகத்திலே தமிழுக்காக பணியாற்றுகின்ற ஒரு தலைவர், அவர் என்ன சீமானவர்களை அங்கே போய் திருமாவளவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில், திருமாவளவன் அவர்களே ஒரு அரசியல் வியாபாரி, அவர் ராஜபக்சவிடமும் போய் பரிசல்களை வாங்குவார், திமுக கருணாநிதியோடும் நின்று வாக்கு வேட்டையில் ஈடுபடுவார், சோனியா காந்தி அவர்கள் வந்தாலும் அந்நியவர்கள் அருளாட்சி தருக என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய மேடையிலே போய் அவர் சீமானவர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும், சீமானவர்களுக்கும் இது ஒரு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு மோட்டார் வண்டியில் செல்கின்ற ஒருவர் திருமாவளவன் அவர்களின் வாகனத்தின் மீது மோதல் ஏற்பட்டது. அது பிறகு அவர்களது திருமாவளவனின் தொண்டர்கள் அவரை தாக்கி காயப்படுத்தி இருந்தார்கள். அதை சீமானிடம் கேட்டபோது சீமான் சொல்லியிருந்தார், எங்க அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன் என்று. அப்படி திருமாவளவனுக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவரை புகழ் கூட்டத்திலேயே இலங்கையிலிருந்து ஒருவரை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து வந்து தமிழகத்து கட்சியாக இருக்கின்ற சீமானவர்களின் வழிநடத்தில் இருக்கின்ற அந்த கட்சியையும் அவரையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அதை வேடிக்கை பார்த்து, இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி நினைவு வருகிறது என்றால், திமுகவின் பிரச்சார கூட்டம் ஒன்றில் வடிவேலுவை அழைத்து வந்து விஜயகாந்த் அவர்களை கேவலப்படுத்தி பேசுகின்ற போது திருமாவளவன் உட்பட கைகொட்டி சிரித்து கொண்டிருந்தார். அதை போலதான் இன்று நடக்கிறது. சீமானவர்களை கேவலப்படுத்தி பேசும்போது இங்க முன்னில் உள்ளவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவை நான் என்ன சொல்ல விளைகிறேன் என்றால், ஒரு நாட்டிற்குள் நீங்கள் எதையும் பேசலாம், அதுவும் கூட இன முரண்பாடுகளையோ அல்லது சொந்த மக்களையோ ஜாதி பிளவுகளையோ சொல்லி மக்களை பிரித்தாளுகின்ற அந்த நடவடிக்கை செய்வது தவறு. அதையும் தாண்டி இன்னொரு நாட்டில் போய் இந்தியாவின் பிரதமரை படுகொலை செய்த ஒரு விடயத்தில் ஈழத்தமிழர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இதுபோக தற்போதும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கதையை பேசுவதால் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு, நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு
தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் நீங்கள் கொடுப்பதாகத்தானே அர்ஜுனா இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆகவே மக்களே, தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். புதிதாக ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவனை ஆராய்ந்து அளவெடுத்து அவரது கடந்த கால சம்பவங்கள், கடந்த காலத்தில் மக்களுக்கு ஆற்றிய பணிகள், இவற்றை நீங்கள் அளவீடு செய்தால் நீங்கள் வாக்குகளை செலுத்தி பாராளுமன்றத்துக்கோ அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கோ தெரிவு செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் எங்களுக்காக பேசுகிறான் என்பதற்காக அவனுக்கு பின்னால் அணி திரள முடியாது. இப்படி திரண்டுதான் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதுதான் எங்களது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.